கிரகப்பிரவேசம் எந்த மாதத்தில் செய்ய வேண்டும், எந்த மாதத்தில் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பனவற்றில் ஒரு பகுதியை சொல்கிறேன். இவற்றை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவை உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிச்சயம் சொல்வேன். கிரகப்பிரவேசத்திற்கு ஏற்ற மாதங்கள், நட்சத்திரங்கள், கிழமைகள், அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கிரகப்பிரவேசம் செய்யவும் அல்லது மனையில் வீடு கட்டத் தொடங்கவும் உகந்த மாதங்களாக 6 மாதங்கள் உள்ளன. அவை முறையே சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை மாதங்கள். கிரகப்பிரவேசத்திற்கோ அல்லது மனையில் வீடு கட்டத் தொடங்குவதற்கோ மிக உகந்த மாதங்களாக இருக்கிறது. இதிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். ஒரு மனையில் கட்டட வேலை தொடங்குவதற்கு மேற்சொன்ன 6 மாதங்களுடன் மேலும் 2 மாதங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவை ஆடி மற்றும் மாசி மாதங்களாகும். இந்த 2 மாதங்களும் சேர்த்து 8 மாதங்களும் கட்டடம் தொடர்பாக மனையில் வேலையை தொடங்க உகந்தது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் கிரகப்பிரவேசத்திற்கு ஆடி மாதமும் மாசி மாதமும் தவிர்க்க வேண்டுமென அறிவுறுத்தப்படுகிறது. ஏன் ஆடி மாதத்தை தவிர்க்க வேண்டும் என கேட்டால், ஆடி மாதத்தில் விஷக்கிருமிகள், விஷ ஜந்துக்கள் ஆதிக்கம் செலுத்தும் காலகட்டம். அதனால் தெய்வ வழிபாட்டில்தான் நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது. சரி, மாசி மாதம் ஏன் கிரகப்பிரவேசம் கூடாது என கேட்டால், மாசியில் ராவணன் மாண்டான் என்பதால் மாசி மாதத்தை தமிழர்கள் கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர்ப்பார்கள். ஆக சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை ஆகிய 6 மாதங்கள் கிரகப்பிரவேசம் செய்யவும் மனையில் வீடு கட்டத் தொடங்கவும் உகந்த மாதங்களாக இருக்கிறது. கிரகப்பிரவேசத்திற்கு ஆகாத மாதங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கிரகப்பிரவேசத்திற்கு ஆகாத மாதங்களாக ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி மாதங்கள் கூறப்பட்டுள்ளது. மேற்சொன்ன 6 மாதங்கள் கிரகப்பிரவேசத்திற்கு தவிர்க்க வேண்டிய மாதங்களாகும். கிரகப்பிரவேசத்திற்கு ஆகாத கிழமைகள் என்னென்ன, அதை பற்றி பார்ப்போம். கிரகப்பிரவேசத்திற்கு ஆகாத கிழமைகளும் உண்டா என்றால் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய 3 கிழமைகளும் கிரகப்பிரவேசத்திற்கு உகந்த கிழமைகளாக இல்லை. இதில் வியாழக்கிழமைக்கு 2 கருத்துக்களை மனையடி சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது வியாழக்கிழமை கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ஆனால் வியாழக்கிழமை அதிகாலையில் குடிபுகுந்தால் இந்திரனைப் போல வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதில்தான் குழப்பம் ஏற்படுகிறது. பொதுவாக கிரகப்பிரவேசம் செய்த நாளில் அந்த வீட்டில் தங்குவது வழக்கம். காரணம், கிரகப்பிரவேசம் செய்த வீட்டை அன்றைய இரவு ஆள் நடமாட்டம் இன்றி பூட்டி இருக்கக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். வியாழக்கிழமை குடிபுகுந்தால் நன்மை என்றால், வியாழக்கிழமை கிரகப்பிரவேசம் செய்தால்தானே அது சாத்தியம் என்று குழப்பம் நேரலாம். இதில் குழப்பம் எதுவும் இல்லை. வியாழக்கிழமை கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த இல்லைதான். அது எப்படி?